புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அறந்தை அறம் ரோட்டரி சங்கம் மற்றும் அறந்தாங்கி காவல்துறை இணைந்து இருசக்கர வாகன தலைக்கவச விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். இந்த பேரணி அறந்தாங்கி செக் போஸ்டில் இருந்து தொடங்கி அறந்தாங்கி முக்கிய வீதிகளான எம்ஜிஆர் சிலை, காமராஜர் சிலை, அண்ணா சிலை வழியாக அறந்தாங்கி RDO அலுவலகம் வந்தடைந்தது. புதுக்கோட்டை மாவட்ட தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இடைவெளியில்லா தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட வருவாய்த்துறை அலகில் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பதவி எண் உயர்வு அரசாணை 65 படி பட்டதாரி அல்லாதோருக்கான துணை வட்டாட்சியர் பதவி உயர்வு வழங்க வேண்டும், காலியாக உள்ள வட்டாட்சியர் பணியிடங்களில் நிரப்ப வேண்டும், வருவாய்த்துறை நிலங்களை பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் சார்பாக ராசிபுரம், வெண்ணந்தூர் மற்றும் நாமகிரிப்பேட்டை ஒன்றியங்களைச் சேர்ந்த ஆசிரியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியர்களுக்கு அரசு ஊழியர்களின் ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே உள்ள சோத்துப்பாக்கம் ஊராட்சி மன்ற அலுவலகம் எதிரே தமிழக காவல்துறை சார்பில் தீண்டாமை ஒழிப்பு மற்றும் மத நல்லிணக்க விழிப்புணர்வு முகாம் சோத்துப்பாக்கம் ஊராட்சி மன்ற அலுவலர் ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உதவி ஆய்வாளர் அமுதா, உதவி ஆய்வாளர் பாபு, பொலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள செங்கல்பட்டு அழகேசன் நகர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அருகே பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 2 வட மாநில இளைஞர்களை போலீசார் சந்தேகத்தின் பெயரில் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். பொதுமக்களிடம் பணத்தை ஏமாற்றி பெற்றுக்கொண்டு இவர்கள் வைத்திருக்கும் போலி பணக்கட்டுகளை பொதுமக்களிடம் கொடுத்து ஏமாற்றிவிட்டு தப்பிச் செல்லும் நோக்கில் சந்தேகம் படும்படியாக நின்று கொண்டிருந்ததால் அவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூர் அடுத்த வடப்பட்டினம் கிராமத்தில் கல் இறக்குவதை தடுப்பதற்காக பனைமர பாளைகளை வெட்டி அகற்றிய போலீசாரை கண்டித்தும் அதற்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து பனைமர தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அதிகாரிகளின் இச்செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் இவ்வாறு அதிகாரிகள் செய்வதால் தங்களது வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்படுவதாக போராட்டக்காரர்கள் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளனர். என்னோட பேர் கண்ணன். நான் தமிழ்நாடு மரம் ஏறும் தொழிலாளர்கள் பாதுகாப்பு நல சங்கத்தில் மாநில பொருளாளராக இருக்கேன். இங்கே எல்லாம் இவ்வளோ மக்கள் ஏன் கூடி இருக்கிறாங்கன்னா, பனை ஏறும் தொழிலாளர்களோட வாழ்வாதாரம் இங்கே ரொம்ப பாதிக்கப்படுது. இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 5000 குடும்பங்கள் மேலே இந்த மரம் ஏறி தொழில் பண்ணுறவங்க இந்த வருமானத்தை மட்டும் தான் நம்பி இருக்கிறாங்க. இதன் மூலம் கிடைக்க பொருளை விற்று அதில் வர வருமானத்தை வச்சு தான் குடும்ப செலவு, அவங்களோட திருமண செலவு, கடன் கொடுக்கறது, இந்த ஒரு 3 மாத காலத்திற்கு இதுதான் வருமானமே அவங்களுக்கு. அதோட 9 மாதம் அவங்க வீட்டில் வேறு எதனா கூலி வேலை செஞ்சுட்டு இது மாதிரி தான் இருக்கணும். இந்த 3 மாதத்துக்கு வர வருமானம் தான் அவங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம். இப்போ சமீப காலமாக இது அரசாங்கம் இது ஒரு தடை மாதிரி ஏற்படுத்தி கல் இது மூலம் கிடைக்கிற பொருட்கள் எதுவுமே விற்பனை செய்யக்கூடாதுன்ட்டு அரசாங்கம் ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி இங்கே சுற்று வட்டார பகுதியில் காவல்துறை மூலமா ஒரு போஸ்டர் ஒட்டி இருந்தாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மணிமுத்தாற்றில் ஆற்றங்கரை ஓரம் 50 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் தலை 2 கால்களில் காயங்களுடன் மர்மமான முறையில் சடலமாக கிடந்துள்ளார். உடலை கைப்பற்றி கொலையா அல்லது தற்கொலையா என பல்வேறு கோணங்களில் சங்கராபுரம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே செயல்பாடின்றி கிடக்கும் புறக்காவல் நிலையத்தை திறக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பூட்டி கிடக்கும் புறக்காவல் நிலையம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறுவதற்கான அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கட்டி முடிக்கப்பட்ட புறக்காவல் நிலையத்தை காவல்துறையினர் திறக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். தை அமாவாசையை முன்னிட்டு நாமக்கல் அருகே ஒசக்கோட்டை ஸ்ரீ சௌதேஸ்வரி அம்மன் கோயில் திருவிழாவில் வீரகுமாரர்கள் உடலில் கத்தி போட்டு அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் சிறப்பு அபிஷேகங்களும் நடைபெற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசனம் செய்தனர்.
விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு பள்ளிகளுக்கு புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகளை பள்ளி மாணவிகளுடன் சேர்ந்து நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து புதுப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 35 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக ஆய்வக கட்டிடம் கட்டும் பணிகளை பூமி பூஜை செய்தும் அடிக்கல் நாட்டியும் பணிகளை துவக்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் ரங்கனூர் அடுத்த கலியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஓடையில் ஆக்கிரமிப்பாளர்கள் செய்துள்ள ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அப்பகுதியில் சேதமடைந்த நிலையில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடியை சீர் செய்ய அரசு நிதி ஒதுக்கியும் அதிகாரிகள் பணி மேற்கொள்ளவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிங்கப்பூரிலிருந்து திருச்சிக்கு விமானம் மூலம் கடத்தி கொண்டு வரப்பட்ட 22,41,000 மதிப்பிலான 282 கிராம் தங்க நகைகள் சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். லக்கேஜ் பையில் மறைத்துக் கொண்டு வந்த பயணியை பிடித்து சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அடுத்த ரெட்டியப்பட்டியை சேர்ந்த விவசாயியான பரமன் என்பவர் கடன் தொல்லையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடன் கொடுத்தவர்கள் பணம் கேட்டு வற்புறுத்தி தற்கொலைக்கு தூண்டியதாக குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் அமைந்துள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு அருகில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு வெண்கல சிலை அமைக்க உசிலம்பட்டி நகரமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நகரமன்ற வார்டு உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் பாரதிய பார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவர் முருகன்ஜி தலைமையில் கோரிக்கையான மனுவை வழங்கப்பட்டது. வேலூரில் கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சியான் பாண்டி எனும் குற்றவாளியிடம் இருந்து செல்போனை சிறை காவலர்கள் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து சிறை காவலர்கள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் அண்ணா கலையரங்கம் அருகே திமுக சார்பில் நடத்தப்பட்ட மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் விழாவில் சாலையோர கடைகளை அகற்றக் கோரி திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் மீண்டும் இதேபோன்ற அராஜகத்தில் ஈடுபட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் வியாபாரிகள் எச்சரித்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் 3.7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் அருண், ஆணையம் தொடங்கியது முதல் பெறப்பட்ட 489 மனுக்களில் 302 மனுக்களில் தீர்வு காணப்பட்டுள்ளதாக பெருமிதமாக தெரிவித்தார். நாங்கள் 38 மாவட்டங்களுக்கு சென்று அரசு செய்கிற திட்டங்கள், அரசு கொடுத்திருக்கிற திட்டங்கள், நலத்திட்டங்கள், அரசு கொடுக்கிற உரிமைகள், பாதுகாப்புகள் எல்லாம் சரியாக சிறுபான்மை மக்களை போய் சேர்ந்திருக்கிறது சொன்னால் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, சேரவில்லை என்று சொன்னால் எது தடையாக இருக்கிறது என்பதை பற்றி ஆய்வு செய்து அரசுக்கு பரிந்துரை செய்து வருகிறோம். அதை தாண்டி ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலந்துரையாடல் கூட்டத்திலேயே அங்கேயே கோரிக்கை மனுக்களுக்கு தீர்வை கண்டிருக்கிறோம். கடந்த 6 மாத காலமாக இந்த ஆணையம் செயல்பட்டு 6 மாதம் செயல்பட்ட விதத்தை, செயல்பாட்டு அறிக்கையை, ஒரு ஆக்டிவிட்டிஸ் ரிப்போர்ட்டை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவரிடம் டிசம்பர் 13ஆம் தேதி நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சையத் அவுலியா தர்காவில் சிறுபான்மையினர் ஆணைய துணைத் தலைவர் அப்துல் குத்தூஸ் தலைமையில் சிறப்பு கூட்டுத் தொழுகை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக 200 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் எனும் நோக்கில் பிரார்த்தனை மேற்கொண்டதாக தெரிவித்தார். மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவருடைய ஆணையேற்று மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஆலோசனைப்படி எங்களுடைய தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணையத்தின் சார்பில் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களிலே ஆய்வுப் பணிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். 2025க்குள் 38 மாவட்டங்களை பணிகளை ஆய்வுகளை முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு 16வது மாவட்டமாக இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயும் நாளை திருவள்ளூர் மாவட்டத்திலேயும் ஆய்வு மேற்கொள்வதற்காக வந்தோம். தொடர்ந்து வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று வருகின்ற தேர்தலிலே 200 தொகுதிகளை கண்டிப்பாக பெற்றாக வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர்கள் அறிவித்துள்ள அந்த ஆணையை ஏற்று நாங்கள் பணிகளையும் பிரச்சாரங்களையும் இப்போதே ஆரம்பித்து செய்ய தொடங்கியிருந்தாலும். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நடப்பாண்டிற்கான கரும்பு அரவை பணிகள் தொடங்கியது.
மாரண்டள்ளி, சீரியனள்ளி, பெல்லம்பட்டி, கோடியூர், காரியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கரும்புகள் கொள்முதல் செய்யப்பட்டு சர்க்கரை உற்பத்தி பணி தொடங்கியதை அடுத்து விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கனரக சலவை இயந்திரம் மற்றும் சலவை அறையினை மாவட்ட ஆட்சியர் சாந்தி தொடங்கி வைத்தார். நோயாளிகளுக்கான படுக்கை விரிப்புகள், அறுவை சிகிச்சையின் போது நோயாளிகளுக்கு வழங்கப்படும் துணிகள் உள்ளிட்டவைகளை சலவை செய்ய இந்த இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும் எனவும் மருத்துவமனை ஊழியர்கள் தெரிவித்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே கலப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதியினரை ஆணவ கொலை செய்த குற்றவாளிக்கு கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற நீதிபதி தூக்கு தண்டனை வழங்கி பரபரப்பு தீர்ப்பு விதித்தார். 2019ஆம் ஆண்டு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட கனகராஜ், வர்ஷினி பிரியா தம்பதியினரை கொலை செய்த கனகராஜின் அண்ணன் வினோத்திற்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் உக்கடம் அல் அமீன் காலனியில் நீண்ட நாட்களாக சாலையில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களை அகற்றக் கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற குடியிருப்பு சங்கத்தினரிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். அதன்படி சாலையோரம் நிறுத்தப்பட்டிருக்கும் வாகனங்களை அகற்றக் கோரி நோட்டீஸும் வழங்கி போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். கோவை மாவட்டம் முக்கடம் அருகே சாலையோரம் நின்று போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்த இளைஞர்களை பொதுமக்கள் பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர். சாலையோரத்தில் சந்தேகத்திற்கிடமாக இருந்தவர்களிடம் பொதுமக்கள் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் போதை மாத்திரை விற்பனை செய்தது தெரியவந்ததை அடுத்து போலீசிடம் ஒப்படைத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நஞ்சியம்பாளையம் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சியுடன் இணைத்தால் 100 நாள் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படும் என கூறி 100 நாள் வேலைவாய்ப்பு அட்டையுடன் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். தொடர்ந்து அப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளையும் ஆய்வு மேற்கொண்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.